ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாவர் டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு வராங்க. ஸோ அந்த கம்பெனி பற்றின டீட்டெயிலை ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் 1992 இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்களோட மெயின் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பூனே, பெங்களூர், நொய்டா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இடத்துல இவங்களோட சென்டர்ஸ் இருக்குது. அண்டு எஸ்பெஷலி ஃபார் ஸ்ரீலங்காவிலையும் இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டயர் 2 சிட்டிஸில் வந்து நியூ சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் அகமதாபாத்தில் ஏற்கனவே சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே மோர் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான இனிஷியேஷன் எடுக்கிறதாகவும் எடுக்க போகிறதாகவும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் பர் செப்டம்பர் 30, 2024 படி ஸோ 39 சென்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கிறதாகவும் 16 ஆஃபீஸஸ் அக்ராஸ் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஏசியா பசிபிக்கில் இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான சர்வீஸ் வந்து இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ அப்ளிகேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் வந்து கொடுக்குறாங்க, தென் என்டர்பிரைஸ் ஆட்டோமேஷன் கொடுக்குறாங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ ரிலேட்டட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அண்ட் சஸ்டைனபிலிட்டி சர்வீசஸ் அண்ட் டெஸ்டிங் சர்வீசஸ் ஆல்சோ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான கம்பெனிக்கு இவங்க வந்து இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அண்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் கம்பெனிஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்க வந்து சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கன்சியூமர் அண்ட் ஹைடெக் கம்பெனிஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், பேங்கிங் செக்டார்ஸ் அண்ட் ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸுக்கு இவங்க சாஃப்ட்வேர்ஸை டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி இன்சைட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியில் 32,536 எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் 30,171 பேர் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஆகவும் 2,365 பேர் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய் ஆகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து 54 ஆஃபீஸஸ் இருக்கிறதாகவும் இவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஆஸ் பர் செப்டம்பர் 30, 2024 படி $1.3 பில்லியன் ரெவென்யூ எடுத்திருக்கிறதாகவும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் கம்பெனி ஃபினான்ஷியலை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது ஸோ 30 செப்டம்பர்லேயே வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 90%, 85% ஆன ரிட்டர்னை ரெவன்யூ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் 31, 2024 ரிப்போர்ட் வரும்போது ஸோ ஐ திங்க் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிப்போர்ட் வரும்போது இவங்க கண்டிப்பாக அதிகமான அதை கம்பேரிட்டிவ்லி 2023 கம்பேர் பண்ணும்போது அதிகமான ரெவன்யூ தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் கம்பெனியோட க்ரோத்தும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ஒர்த் பாருங்கள், இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இயர் ஆன் இயர் வைஸ் வந்து நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனி வந்து சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி 2021 பார்த்தீங்கன்னா 3,503 கோடியாக இருந்தது. இப்போ கரண்ட்டாக ஆஸ் பர் 30 செப்டம்பர் 2024 4,876 கோடியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஸோ கடன் இல்லாத கம்பெனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2022 82.7 கோடி கடன் இருந்திருக்கு. பட் இப்போ கரண்ட்டாக வந்து எந்த ஒரு கடனுமே இல்லை. ஸோ கடன் இல்லாத ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு கம்பெனியாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. பட் இவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெவென்யூ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அண்ட் யூரோப் ரீஜன்லேருந்து தான் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆஸ் பர் த ரிப்போர்ட் செப்டம்பர் 30, 2024 ஃபினான்ஷியல் இயர் 2023. ஸோ ஏதாவது எக்கனாமிக் கண்டிஷனில் ஏதாவது சம் இம்ப்ளிகேஷன் ஏற்படுது, இல்லை டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ வருது அந்த ரீஜியனில், அப்போ வந்து இந்த கம்பெனியோட ரெவென்யூ டைரெக்டாகவே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்னு இந்த கம்பெனிக்கு எடுத்துக்கலாம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஃபுல்லாகவே வந்து ஸ்கில்டு எம்ப்ளாயை தான் வந்து இவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயை வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல ஒரு இன்சென்டிவ் அந்த மாதிரி கொடுத்து அவங்க ரீட்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கில்டு எம்ப்ளாயை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ரெவென்யூ எந்தெந்த ஃபீல்டிலிருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருந்தும், ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸில் இருந்து தான் இந்த
இந்த கம்பெனிஸ்ல இருந்து தான் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனியில் வந்து இவங்க வந்து நியூவாக சாஃப்ட்வேர் ப்ரோக்கர் பண்ணலை, இல்லை ஏதாவது ஒரு ரெகுலேஷன் மாறுது, இல்லைனா வந்து இந்த சப்ளை செயினில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், ஏதாவது சின்ன ஒரு ஃபால்ட் வருதுனாலும் ஸோ அது வந்து இந்த கம்பெனியை டைரெக்டாகவே அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பெனியோட குரோத்துக்கு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களோட எக்ஸிஸ்டிங் கம்பெனி அவுட் சோர்சிங் பட்ஜெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த கம்பெனிக்கான ஆர்டர்ஸ் கம்மியாகும். ஸோ ஆர்டர் கம்மியான ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெவன்யூவும் கம்மியாகும். ஸோ நான் அனலைஸ் பண்ணதில் இந்த 4 ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனிஸில் இருக்குது. ஸோ தென் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பற்றி பார்த்துருவோம். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹோல்டிங் வந்து 95.3% இருக்கிறதாகவும், போஸ்ட் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் ஸோ 74.71% ஷேர் ஹோல்டிங் வந்து ஷேர் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓகே தான். ஸோ ரொம்ப வந்து ப்ரொமோட்டர் கிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ பிஇ ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ பிஇ ரேஷியோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஷேர் ப்ரைஸு ஸோ டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாவேருக்கு வந்து 43.03 வந்து ஏர்னிங் பர் ஷேர் ப்ராஃபிட் பிஇ ரேஷியோ வருது. ஸோ இந்த பிஇ ரேஷியோவை ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 55. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ பிஇ ரேஷியோ அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட கம்பெனியோட அதாவது ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து நல்ல ஸ்டாக்கு, நல்ல வேல்யூவேஷனில் வராங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட எக்ஸாவேரோட பிஇ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு அட்ராக்டிவ் வேல்யூ அந்த ரீசனபிள் வேல்யூவில் தான் வராங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட பிஎஸ் கம்பெனி ஸோ என்னென்ன மாதிரியான காம்படிட்டர் இவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட் அண்ட் கோஃபோர்ஜ் லிமிடெட், எல்டிஐ மைண்ட்ரி அண்ட் எம்ஃபசிஸ் லிமிடெட். ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸாவேரோட ஒரு பிஎஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கோஃபோர்ஜ் வந்து மோரோவர் சிமிலராக தான் இருக்கிறாங்க. பட் எல்டி மைண்ட்ரி அண்ட் எம்ஃபசிஸ் வந்து இந்த கம்பெனியோட நல்ல ஒரு growthல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியுமே வந்து எக்ஸாவேருமே வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே growth ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 to 4 இயர்ஸில் நல்ல ஒரு growth ரெவன்யூ எடுக்கும். ஸோ நல்ல ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக மாறுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. தென் ஐபிஓ ரிசர்வேஷனை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் வந்து என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன் வச்சிருக்கிறாங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டருக்கு வந்து 29.69%, எம்ப்ளாயி ரிசர்வ்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க இந்த ஷேரை வாங்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்னா 1.03% வந்து எம்ப்ளாயி ரிசர்வேஷன் இருக்குது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 14.85%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு வந்து 19.79% அண்ட் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு வந்து 34.64% கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏன்னா நார்மலாக நானுமே ஐபிஓ அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் லாஸ்ட்டு ஒரு 10 ஐபிஓவை எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. பட் கண்டினியூஸாக நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லாகவே லக் பேசிஸ் தான். ஸோ கூடிய சீக்கிரம் எவ்வளோ அந்த 3 டேஸில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் ஐபிஓ டீட்டெயிலை பற்றி பார்த்துருவோம். இந்த ஐபிஓ வந்து February 12, 2025 வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் February 14, 2025 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபேஸ் வேல்யூ ₹1 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 674 to 708. ஸோ இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ, டிமாண்டபிள் ஐபிஓங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹையர் ப்ரைஸ் பேண்ட் வேல்யூக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ₹708 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு லாட்டுக்கு 21 ஷேர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,35,87,570 ஷேர் இருக்கிறாகும். இந்த எல்லா ஷேருமே வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் தான். ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூ மணி எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு தான் போகுமே தவிர இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் அதாவது இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்து ₹67 டிஸ்கவுண்ட்டு இந்த ஷேரை புக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி சைமல்டேனியஸாக ரெண்டு மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால ரெண்டு இதுலையுமே வந்து சைமல்டேனியஸாக லிஸ்ட் ஆக போகுது.
தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓட டைம்லைன் வச்சு பார்த்துருவோம். ஸோ ஐபிஓ டைம்லைன் நார்மலா நான் முன்னாடி சொன்ன மாரி February 12 வந்து ஓப்பன் ஆகுது. 14 க்ளோஸ் ஆகுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து February 17, 2025க்கு வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ என்னோட நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா, ஸோ உங்களோட ரீஃபண்ட் வந்து February 18 வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ கிரெடிட் ஷேர். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஐபிஓவில் ஷேர் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் டிமெட் அக்கௌண்ட்ல February 8, 2025க்கு வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. தென் டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 19, 2025. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஓவர் வியூ. ஸோ இந்த ஸ்லைடு இந்த பிபிடியை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் கரண்ட்டாக வந்து இந்த ஐபிஓ எவ்வளோ ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ப்ளஸ் ₹3.5 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இல்லை 0.49% லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதுதான் தெரிகிறது. ஸோ இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டி 50யோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தான். ஸோ நிஃப்டியில் மாற்றங்கள் ஏற்படும் போது இதுலேயும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் படி ஸோ ₹3.5 அதாவது 0.49% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த கம்பெனி பற்றின மோர் டீட்டெயில் வேணும்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வந்து சேரும். ஸோ ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக் பற்றின டீட்டெயிலை ஸோ என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணி உங்களோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. So thank you so much everyone. We will meet another occasion. Take care.